நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்தில் கைவிடப்பட்ட சுண்ணாம்புக்கல் குவாரிகளை நீர்த்தேக்கமாக மாற்றும் பணியானது 10 கோடி ரூபாயில் தொடங்கப்படும் என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கட்டுமான பணிக்கான கருங்கல், கிரானைட், சிமெண்ட் தயாரிப்பதற்கான சுண்ணாம்புக்கல்லானது குவாரி அமைத்து எடுக்கப்படுகிறது. கனிம வளத்துறையின் அனுமதி பெற்று குவாரிகள் செயல்பட வேண்டும். குறிப்பிட்ட ஆண்டுகள் சென்ற பிறகு கைவிடப்பட்ட குவாரிகளை முறையாக மண்ணை கொட்டி மூட வேண்டும். ஆனால் குவாரி உரிமம் பெறும் நிறுவனங்கள் மண்ணை முறையாக கொட்டுவதில்லை என்று புகார் எழுந்தது. இந்நிலையில் அந்த குவாரிகளை நீர்நிலையாக மாற்றினால் அந்தந்த பகுதி மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் துறையின் ஒரு அதிகாரி கூறுகையில், கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் ACC சிமெண்ட் நிறுவனத்திற்கு சுண்ணாம்புக்கல் வெட்டி எடுக்க 161 ஏக்கர் நிலத்தில் குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. அங்கு சுண்ணாம்புக்கல் எடுக்கும் பணிகள் சென்ற ஆண்டு நிறுத்தப்பட்டன. இனி பயன்படுத்த முடியாமல் இருக்கும் குவாரியை நீர்நிலையாக மாற்ற திட்டமிட்டுள்ளோம். அதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல அரியலூர் மாவட்டம் கீழப்பழவூர் கிராமத்தில் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சுண்ணாம்புக்கல் எடுக்க அனுமதிக்கப்பட்ட குவாரியும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. பிற மாவட்டங்களிலும் கைவிடப்பட்ட குவாரிகள் குறித்த விவரங்கள் திரட்டப்படுகின்றன என்று அவர் கூறினார்.